நாம் பார்க்கிறோம்ல தேர்தல் கால கூத்துக்கள் எல்லாம். ஒரு ஆண் ரெண்டு பெண்ணோட பேசினா தப்புங்கிறான், ஒரு பெண்ணு ரெண்டு ஆணோட பேசினா தப்புங்கிறான். ஆனா ஒரு கட்சி ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியில கூட்டணி பேசுறேன், இங்கேயும் பேசுறேன் அங்கேயும் பேசுறேன். இதை எப்படி சகிச்சுக்க முடியுது? காலையில இந்த பக்கம் போறேன், சாயங்காலம் இந்த பக்கம் போயிடுறேன். ஏன்னா கோட்பாடுகள் கொள்கைகள் தீர்மானிக்கவில்லை, நோட்டும் சீட்டும் தீர்மானிக்கப்படுகிறது. அவன் ஏழை விடுறான், யார் அதிகமா ஏழை எடுக்கிறாங்களோ அந்த பக்கம் போயிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த மேதை இருக்காரு, அண்ணாமலைன்னு பேர். 22,000 புத்தகத்தை படிச்சிருந்தார். நாம கூட தப்பான நினைக்க கூடாது. அவர் படிச்ச ஒரே புத்தகத்தின் பேர் 22,000. அதான் 22,000 புத்தகத்தை படிச்சிருந்தார். அவர் பெரிய புரட்சியாளர் போல நம்பிக்கிட்டு ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு பேட்டியில திரும்ப திரும்ப சொல்றாரு, தமிழ்நாட்டு ஊடகங்கள் அவரையும் ஊதி பெருசாக்கி அண்ணாமலை எப்படி பெருசா தெரியுமா? கொடுமை, தமிழ்நாட்டின் சாபக்கேடு. நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடுது, மற்ற 3 கூட்டணியை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாரதிய ஜனதா 18 விழுக்காடு வாக்களை பெறுங்கிறேன், 5 இடங்களில் வெற்றி பெறுங்கிறேன். நானும் கூட்டத்துக்கு போராட்டத்தையும் கேட்கிறேன், அந்த 5 இடம் எதுன்னு சொல்லுங்கடா. எந்த இடம்டா? கண்ணாவப்பட்ட சுடுகாடு, போரூர் சுடுகாடு, சைதாபுரம் சுடுகாடா? தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பாஜக வெற்றி பெறும் அதை சொல்லு. 18 விழுக்காடு வாக்களை பெறுவாங்களாம். அமித்ஷா சொல்றாரு, கூட்டணி கதவுகளை திறந்தே வச்சிருக்கோம். அண்ணாமலை ஒருபடி மேல போய் கதவு மட்டும் இல்லைங்க, ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம். கடைசியா போய் அழுது அடம் பிடிச்சு அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்துட்டாங்க. கூட்டணின்னு சொல்லியாச்சு, கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியாச்சு, யாராவது 4 பேர் கூட்டணி தேவை அப்படிங்கிறப்ப யாரும் தேடி பிடிக்கிறாங்க. அங்க ஒரு ஐயா இருக்கிறாரு, எந்த வம்பு தும்புக்கும் போகாம நல்ல பிள்ளை இருக்காரு. யாரு? நம்ம ஐயா ஜி.கே. வாசன். 365 நாள் ஒரு ஆண்டுக்கு 360 நாளும் சும்மா தான் இருப்பார். எந்த கண்டனமும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு போயிடணும். அவரை கூப்பிட்டு வச்சு வாங்க கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. சரி வரேன்னு வந்துட்டார். அடுத்தது சரத்குமார். எப்படிப்பட்டவர்? கமலஹாசனோட கூட்டணி வச்சாரு 2021. கமலஹாசன் தாராள மனப்பான்மையோட 40 இடத்தை கொடுத்துட்டாரு. ஐயோ இவ்வளவு இடத்துக்கு நான் எங்க போவேன், 2 நீங்க வச்சுக்கீங்க, திரும்ப கொடுத்துட்டாரு. அந்த சரத்குமாரோட கூட்டணி வச்சா முதல் நாள் கூட்டணியும் செய்தி வருது, அடுத்த நாள் பார்த்தா கட்சியை கொண்டு பாஜக சேர்த்துட்டார். ராத்திரில படுத்துக்கிட்டு 2 மணிக்கு யோசிச்சிருக்காரு, எதுக்கு கூட்டணி வச்சு இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பேசாம கட்சியை கொடுத்துட்டு வந்துடலாம். பக்கத்துல ராதிகா அம்மா தூங்கி இருந்திருக்கு. ஏம்மா நான் பாஜகவோடு போயிடலாம் இருக்கிறேன், நீ எங்க வேணாலும் போய் எனக்கு தூங்க விடுன்னு. காலில் இருந்துச்ச உடனே கொண்ட கட்சியை சேர்த்துட்டு என் மனைவியே சொல்லிவிட்ட பிறகு நான் யாரை போய் கேட்கணும், யாரை கேட்க செய்யணும்? மனைவியே கேட்க வேண்டியதில்லை, கட்சியில பொதுக்குழு செயற்குழு இருக்கு, நியாயம் தானே. கட்சியில 2 பேர் இருக்காங்கிறப்ப ஒருத்தர் கேட்டு முடிவு பண்ணிக்கல. அவர் அந்த பக்கம் கமலஹாசன் 2019 மாற்றுன்னு வந்தார். அந்த டார்ச் எடுத்து அடிச்சு உடைச்சாரு டிவியை. இன்னைக்கு ஊருக்கு முந்திக்கிட்டு டார்ச் சின்னத்தை வாங்கிட்டு போட்டே இருந்த. ஆனா சொல்றாங்க அப்படியெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம், நாங்க டார்ச் சின்னத்தை பயன்படுத்துவோம். எப்படி பயன்படுத்துவீங்க? பிடிச்சுக்கிட்டு ஓரம் அனுப்போம். மக்கள் வாக்கு செலுத்திய மக்கள் என்ன சொல்ல போறீங்க? யார் இந்த மண்ணுக்கானவர்கள், யார் இந்த மக்களுக்கான தெரியாம இங்க மாறி மாறி எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்திட்டு நமது வறுமையை நமது அறியாமையை நம்பி யாரோ ஆளுக்கு நினைக்கிறாங்க. ஆர்கனகர்ல தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல் யாரெல்லாம் போட்டி போட்டா தெரியுமா? நடிகர் விஷால் கிளம்பிட்டார், வேட்புமே தாக்கல் பண்ண தெரியல. அவருக்கும் தமிழ்நாட்டு ஆளாசை, அவரும் கிளம்பிட்டார். நான் இந்த ஆர்கனகர்ல போட்டி போட போறேன். ஜெயலலிதாவோட சொந்தக்கார ஒரு அம்மா தீபான்னு, அந்த அம்மாவை எவனோ சொல்லிட்டான். இந்த அம்மாவை ஓரமா பார்த்தா
ஜெயலலிதா மாதிரியே இருக்குன்னு காலில் விழுந்துருச்சு. ஜெயலலிதா போலவே கொண்டையை போட்டுக்கிட்டு அதே போல புடவை கட்டி வந்துருச்சு. நான் தமிழ்நாட்டை ஆளுகை செய்ய போறேன் அப்படின்ட்டு, தமிழ்நாட்டை ஆள போறேன்னு. அது ஆர்கே நகரில் போட்டி போடுது. போட்டி போடுறப்ப துண்டறிக்கையை பார்த்தா கச்சத்தீவை மீட்பேங்குது. ஆர்கே நகரில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி எப்படி கச்சத்தீவை மீட்க முடியும்? யாரும் கேட்கப்படுறதில்லை. ஆனா அது உண்டு. அதே ஆர்கே நகர்ல இந்த அம்மாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் ஒரு கோரிக்கையை சொன்னான், ஒரு உறுதிமொழியை சொன்னான். என்ன உறுதிமொழினா, எனக்கு நீங்க ஓட்டு போட்டு ஆர்கே நகரோட சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டீங்கன்னா நான் அண்டை நாடுகளுடன் வெளியுறவு கொள்கையை பேணுவேன், நட்புறவு பேணுவேன். என்ன ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எப்படா ரஷ்யாவோட சீனாவோட எப்படா சாட்சி எழுதலாம்? மக்கள் கேள்வி கேட்கறது இல்ல, யார் வந்தாலும் ஓட்ட போடுறது. எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியல. இப்ப திமுக மறுபடியும் நாங்க மாநில உரிமைகளை மீட்க போறோம், காக்க போறோம். என்ன மாநில உரிமைகளை மீட்டு காக்க போற? என்ன உரிமை மீட்க போற? திமுக முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுதா? 70 ஆண்டுகள இயக்கம் திமுக 70 ஆண்டு. இந்த 70 ஆண்டு காலத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களாக எத்தனை முறை இருந்திருக்கீங்க? மத்திய அமைச்சர்கள் எத்தனை முறை அங்க வச்சிருக்கீங்க? இந்தியாவில் எண்ணற்ற மாநில கட்சி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா ஒரு 4 கட்சி 5 கட்சி குறைந்தபட்சம் இருக்கும். அப்படி இந்தியாவில் எண்ணற்ற மாநில கட்சிகள் இருந்தாலும் எந்த கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுகவுக்கு கிடைத்தது. மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகள் அங்க வைத்த ஒரே மாநில கட்சி திமுக தான். ஒரே மாநில கட்சி திமுக. 18 ஆண்டு, அதுவும் 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். அந்த 14 ஆண்டு காலத்தில் என்ன உரிமையை தமிழ்நாட்டுக்கு திமுக பெற்றுக் கொடுத்தது? 2004 பாராளுமன்ற தேர்தல் சரியா 20 ஆண்டுக்கு முன்னாடி திமுக அப்பயும் ஏன் சொல்றான், மாநில உரிமையை மீட்பேங்கிற. 2004 திமுக கூட்டணி 40 இடங்களே வெற்றி பெறுது. 40 இடங்களில் வெற்றி பெறுது. மத்திய காங்கிரஸ் ஆட்சி அமைது. காங்கிரஸ் ஆட்சி பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் ஆட்சியை தாங்கி பிடித்தது திமுகவை சேர்ந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அன்றைக்கு காங்கிரஸே கருணாநிதியோட தயவுல தான் நடந்துச்சு ஆட்சி. அந்த காலகட்டத்தில் கருணாநிதி என்ன கேட்டாலும் காங்கிரஸ் செஞ்சு கொடுத்திருக்கோம். நீட்ல இடத்துல மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டிருப்பாரு, ஒப்புதல் கொடுத்திருப்பாரு. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? காவிரி உரிமையை மீட்கணும், மீட்டு கொடுங்க, மீட்டு கொடுத்திருப்பான். முல்லை பெரியாற்று அணையோட நீர்மட்டத்தை 152 அடியா உயர்த்தணும், உயர்த்தி கொடுத்திருப்பான். கச்சத்தீவை மீட்கணும், மீட்க வேலை செஞ்சிருப்பான். கல்வியை மாநில உரிமைக்குள்ள கொண்டு வா, கொண்டு வந்திருப்பான். இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 351 ஹிந்தியை ஊக்குவிக்குது, அதை நீக்கியிருப்பான். 356 சட்டப்பிரிவு மாநில சுயாட்சி குண்டம் விளைவிக்குது, அதை நீக்கியிருப்பான். ஆளுநர் பெரிய டாச்சா இருக்கான், ஆளுநர் பதவி நீக்கியிருப்பான். என்ன கேட்டாலும் திமுக என்ன கேட்டாலும் காங்கிரஸ் செய்து கொடுத்திருக்கோம். ஆனா கேட்டாங்க மாநில உரிமை இல்லை, மாநில சுயாட்சி இல்லை. கேட்டது அவர்களுக்கு வேண்டிய அமைச்சர் பதவி. எந்த பதவியை பெற்றால் அவர்கள் வளம் கொழிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியும், கொள்ளையடிக்க முடியும், அதில் தான் கவனமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க மாநில உரிமைகளை மீட்க போறோம், காக்க போறோம். தேர்தல் பத்திரங்கள்னு ஒரு முறைங்க. தேர்தல் பத்திரங்கள்னா நாட்டுடைமையாக்கப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் பத்திரம் வாங்கலாம். 1000 ரூபாய் தொடங்கி 1 கோடி ரூபாய் வரைக்கும் பத்திரம் வாங்கலாம். அந்த பத்திரத்தை வாங்கி கட்சிகளுக்கு நன்கொடையாக அளிக்கலாம். தங்கச்சி கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த தேர்தல் பத்திரங்கள்ல யார் கொடுக்கிறாங்கிற விவரம் பதிவு செய்யப்படாது. அப்படி பாரதிய ஜனதா 7000 கோடியை இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமா பெற்றிருக்காங்க. யார் கொடுத்தாங்கிற விவரம் தெரியாது, சொல்லல. இப்ப இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாத அறிவிச்ச பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த விவரங்களை வெளியிட முன்வந்த பிறகு தெரியுது, இந்த அமலாக்கத்துறை அந்த வருமான வரித்துறை அனுப்பி எந்தெந்த பெரிய நிறுவனம் இருக்கோ அந்த நிறுவனத்துக்கெல்லாம் அனுப்பி அங்க போய் ரெய்ட போடுறது. ரெய்ட போட்டு பயந்துகிட்டு அவன் ஒரு தொகையை பாஜகவுக்கு தள்ளி விடுவான். அதோட ரெய்டு முடியும்.
இந்த சிங்கம் படத்துல பிரகாஷ்ராஜ் ஒரு நகைச்சுவை இருக்கும். பிரகாஷ்ராஜ் போவாரு, அங்க வந்து புதுசா ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருப்பாரு. ஐயா யாரும் வந்து ரவுடிசம் பண்ணா சொல்லுங்க. யாருங்க பண்ண போறா? வருவாங்க ஐயா. யாரா வருவா? நான் தாண்டா வருவேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த அமலாக்கத்துறை வருமானத்துறை அனுப்பி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணி பல்லாயிரம் கோடியை வாங்கியிருக்கான், புடிஞ்சிருக்கான். இந்த புடுங்கி பாஜக ஒரு பக்கம், பாஜக இந்த பக்கம் யோக்கிய சிகாமணி யாரு? திமுக. இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை ஏற்க முடியாது. இது சட்டப்படி லஞ்சம் வாங்குவது போலாகும். இதை கண்டிக்கிறோம். ஏன் இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா, ஐயா ஒரு 600 கோடி வாங்கியிருக்காரு. அவங்க சக்திக்கு அவங்க 7000 கோடி, இவங்க சக்திக்கு இவங்க ஒரு 600 கோடி. 600 கோடி அதுல லாட்ரி மாற்றிங்கிற ஒரே ஒரு முதலாளி மட்டும் 500 கோடியை கொடுத்துக்காருங்க. 500 கோடியை இந்தியாவில் பல மாநிலங்களில் லாட்ரி நடத்தி பல ஏழை மக்களை அறியாமையே வறுமையை பயன்படுத்திக்கிட்டு உழைப்பை சுரண்டி சம்பாதித்த பணம். இங்க வந்து ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல, ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க, 5 நாள்ல பணக்காரர் ஆயிடலாம். அது எல்லாம் அவர் இடத்துல தான். அவருக்கு 500 கோடி வாங்கியிருக்கு திமுக. 2019 ஜூனியர் விடல கற்று இந்த மார்டின் திமுக 500 கோடியை பெற்றிருக்கு அப்படின்னு உடனடியாக ஸ்டாலினுக்கு கோபம் வந்துருச்சு. பெரிய மானஸ்தான் இல்ல. கோபம் வந்த உடனே ஜூனியர் விட மீது மான நஷ்ட வழக்கு. நான் மானம் கொண்டவன், என்னை எப்படி சொல்லலாம், நான் எப்படி 500 கோடி வாங்குவேன் அப்படின்னு இன்னைக்கு கிழிக்கிறாங்க ஜூனியர் விட. ஏன்டா உனக்கு அறிவு இல்லை? அன்னைக்கு ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசுறீங்க. என்ன பேச சொல்ல போகுது? பாஜக கொடுமையானது. ஆனால் பாஜகவை சொல்லி திமுக தன் தரப்பை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவன் கொள்ளக்காரன், இவன் திருட்டு பேர். அவன் வந்து வீடு வந்து சங்கிலி இருப்பான், இவன் அளவுக்கு பிற்பாய்க்கு அடிப்பான். அவ்வளவு வித்தியாசம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இன்னும் ஓரிரு நாட்கள் அறிவிக்கப்படும். எந்த சின்னம் கொடுக்கப்படுதோ அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்க நண்பர்கிட்ட உறவினர்கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க. சாப்பிட போகலாமா, விளையாட போகலாமா, எங்கேயும் பேசுங்க. நான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட போறேன், ஒரு நல்ல அரசியலை உருவாக்க போறேன், ஒரு நல்ல ஆட்சிக்காக நான் வேலை செய்ய போறேன்னு சொல்லுங்க.